நீ சொன்னாதான் எனக்கு தெரியும்னு கரெக்டா மூத்தண்ணா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால இளையண்ணா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசாம அவரை போய் மீட் பண்ணி பாக்கட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு முன்னாடி உங்க சித்தியை மீட் பண்ணலாம், கண்டிப்பா அவங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த நாளே சித்தி வேலை பாக்குற ஆபீஸ்க்கு போய் சித்தி கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டா, அந்த ஆள் மூஞ்சில நீ முழிப்பனா இனிமேல் என்ன பார்க்க வராதுன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு நடந்ததை கேட்டா அப்புறம் தான் தெரிய வருது அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தது மட்டும் இல்ல, குழந்தை பிறந்ததுன்னு எல்லாமே தெரிஞ்சே விட்டுட்டு போன ஆள் தான் அந்த ஆளு. உங்க அம்மா கஷ்டத்துல எவ்வளவு நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கா தெரியுமா? அவ பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா அது எல்லாம் தெரிஞ்சு உங்க அம்மா வேண்டான்னு விட்டுட்டு போனவன் அவன். இப்ப எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் அவன் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட, எனக்கு நீங்க தான் முக்கியம்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா மூத்தண்ணாவோ இதன் தாலியிட்ட சொல்லிட்டே நம்ம போயிடலான்னு நேரா அவரை பார்க்க போறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது தன்னோட அம்மாக்கு அப்புறம் கோடீஸ்வரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இவங்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்காததுனால தன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துடலான்னு பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டா. அந்த சொத்தெல்லாம் வேணும்னா தனக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு இவனை கூட்டிட்டு போனாதான் சொத்துல பங்கு கிடைக்கும். அப்படி ஒரு அல்ப காரணத்துக்காக தான் இவனை பார்க்க வந்திருக்காங்கிற உண்மைலாம் தெரிய வருது.